காலையிலே அழகா சூப்பரா குளிச்சுட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது என்னமோ இந்த உருளி டெக்கரேட் பண்ணும்போது அப்படி ஒரு ஆனந்தம் வரும். கலர் கலரா பூ போட்டு வைக்கணும்னு தான் ஆசை. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ இந்த ரெட் ரோஸும், எல்லோ சாமந்தியும் தான் கிடைக்குது. ஒரு சில டைம் தான் கலர்ஃபுல்லா சாமந்தி கிடைக்கும். அது எந்த காம்பினேஷன்ல வச்சாலும் அந்த உருளி மட்டும் அவ்வளோ அழகா இருக்குது. அதையே டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் என்ன சமையல் வேலை தான். இன்றைக்கி பொங்கல் போடலான்னு தான் பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கார் பொங்கல் சாப்பிட்டு காலையிலேயே நான் போய் தூங்கணுமா வேலை இல்லைன்னு கேட்டார். சரி வேறு என்ன செய்யலான்னு யோசித்தேன். நமக்கு டக்குன்னு வர்றது இட்லி தான். இட்லியை ஊற்றிட்டு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் நல்லா தான் வச்சேன். இந்த பாழா போன மாங்காய் என்னை பழி வாங்கிடுச்சு. புளிப்பு அதிகமாக இருக்குது போல். நான் சாப்பிட்டு பார்க்காம அப்படியே வச்சுட்டேன். புளி நிறைய ஊற்றுனால அது முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாருக்கு பதில் புளிப்பு சாம்பாராக மாறிடுச்சு. மிளகு சீரகம் ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். தக்காளி போட மறந்துட்டேன். இந்த ரசமும் இன்றைக்கி என்னை பழி வாங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி சொதப்பல் சாப்பாடு தான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வேலைக்கு கிளம்பியாச்சு.